வணக்கம். இந்த வாரம் சர்வதேச அரங்கில் நிகழ்ந்த பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகளை அரசியல், கேளிக்கை, இயற்கை சீற்றங்கள், குற்றங்கள், சமுதாயம் ஆகிய குறுந்தலைப்புகளில் காணலாம். அதிபர் கடாஃபி லிபியாவில் இருந்து தப்பியோடி அல்ஜீரியாவில் தஞ்சம் புகுந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. லிபிய அதிபர் கடாஃபியை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்துக் கொண்டு கொடுப்பவர்களுக்கு 8 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். லிபிய அதிபர் கடாஃபிக்கு எதிராக போராட்டக்காரர்கள் தொடங்கிய சண்டை தொடர்ந்து தலைநகர் திரிபோலியை போராட்டக்காரர்கள் கைப்பற்றி இருக்கின்றனர். ஆனால் கடாஃபி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் கடாஃபியை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வருபவர்களுக்கு 20 லட்சம் தினார், அதாவது 8 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று போராட்டக்காரர்கள் அறிவித்திருக்கின்றனர். இதனிடையே லிபிய அதிபர் கடாஃபி தன் ஆதரவு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பாப் அல் அஜீஜாவில் இருந்து தான் தப்பிவிட்டதாகவும், நேட்டோ ராணுவம் தன் மாளிகை மீது 64 முறை விமானம் மூலமாக குண்டுகள் வீசியதாகவும், தான் உயிருள்ளவரை அல்லது வெற்றி பெறுகின்ற வரை தொடர்ந்து போர் நடக்கும் என்றும் அறிவித்துள்ளார். நாற்பத்தி 41 ஆண்டுகள் தொடர்ந்த கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. லிபியாவில் நடந்து வருகின்ற உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் போரில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் தெருவில் சிதறி கிடந்தன. லிபியாவில் நடந்து வருகின்ற உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. தலைநகரான ட்ரிபோலியில் கடாஃபியின் ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் மீது கலவர படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. கடாஃபியின் ஆதரவாளர்களும் பதில் தாக்குதல் நடத்துகின்றனர். இரு தரப்பிற்கும் கடும் சண்டை நடந்து வருவதால் போரில் பலியான 12 பேர் உடல்கள் ட்ரிபோலி அருகே அபு சலீம் நகர வீதிகளில் அகற்றப்படாமல் கிடந்தன. கடாஃபி ஆதரவாளர்கள் தாக்கியதில் கலவர படையினர் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆதரவு எண்ணிக்கை அதிகரிக்க கிளர்ச்சி படையினர் சிறை கைதிகளை ஒட்டுமொத்தமாக விடுவித்துள்ளனர். லிபியாவில் கிளர்ச்சி படையின் கை ஓங்கி வருவதை அடுத்து அந்நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 100கணக்கான கைதிகளை கிளர்ச்சி படை தளபதிகள் நேற்று விடுதலை செய்தனர்.
லிபிய அதிபர் கடாஃபி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார். இதில் 1270 பேர் சிறையிலேயே கொடூரமான முறையில் கடந்த 1996ஆம் ஆண்டு கொல்லப்பட்டனர். லிபியாவில் கிளர்ச்சி படைகள் தலைநகரை கைப்பற்றி ஆட்சியை கைப்பு நிலை உருவாகியிருக்கும் நிலையில் அந்நாட்டு அபு சலீம் நகர சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த நூற்றுக்கணக்கான கைதிகளை கிளர்ச்சி படையின் 2 தளபதிகள் நேற்று விடுதலை செய்தனர். நெருக்கடி நேரத்தில் பதுங்க அமைத்திருந்த பாதாள மாளிகைகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. லிபிய தலைநகரை கைப்பற்றி இருக்கின்ற கிளர்ச்சியாளர்கள் கடாஃபியின் மாளிகையில் இருக்கின்ற பாதாள நகரத்தை கண்டுபிடித்திருக்கின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக லிபியாவை ஆண்ட அதிபர் கடாஃபி நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது வெளி உலகத்திற்கு தெரிய தொடங்கியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக லிபிய அதிபர் கடாஃபியின் மாளிகையை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அதிபர் கடாஃபி அங்கு இருந்து தப்பியோடினார். இந்நிலையில் கடாஃபியின் மாளிகையை கிளர்ச்சியாளர்கள் ஆராய்ந்த போது அங்கு பாதாள நகரம் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். அதில் உணவு மேடை, படுக்கை அறை, படிப்பகம் என அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு சிறிய நகரமே உள்ளே இருந்தது. மேலும் இந்த பாதாள நகரை சுற்றி பார்ப்பதற்காக சிறிய ரக கார் ஒன்றும் இருந்தது. அந்த பாதாள அறையில் இருந்த சுரங்கப்பாதையை கிளர்ச்சியாளர்கள் ஆராய்ந்த போது அது பல கிலோமீட்டர் தூரம் இருந்தது. அதன் வாயிலாக அதிபர் கடாஃபி தப்பியோடு இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. கடந்த 1986இல் ஜெர்மனியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் லிபியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அமெரிக்க படைகள் திரிபோலி மீது தாக்குதல் நடத்தின. அது போன்ற தாக்குதலில் இருந்தும் ரசாயன குண்டுகளில் இருந்தும் தப்பிக்க இது போன்ற பாதாள நகரத்தை 1986க்கு பிறகு கடாஃபி கட்டியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. கிளர்ச்சியாளர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஐநா சபை சொல்லியிருக்கின்றது. லிபியாவில் உலக நாடுகள் அங்கீகரிக்கின்ற அரசு அமையுமானால் சர்வதேச நிதியம் அதற்கு நிதி உதவி செய்யும் என்று நிதியத்தின் பிரதிநிதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். லிபியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் அதிபர் கடாஃபி படைகளுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற போர் தற்போது உச்ச நிலைக்கு வந்து தலைநகர் திரிபோலியில் கிளர்ச்சி படைகள் முன்னேறி வருகின்றன. கிளர்ச்சி படையினர் அதிபர் கடாஃபியை தேடி வருகின்றார்கள். சர்வதேச நாடுகளுக்கு நிதி உதவி செய்கின்ற வகையில் சர்வதேச நிதியம் இருக்கின்றது. அதனுடைய கணக்கீட்டின்படி லிபியா நாட்டின் மத்திய வங்கியில் 144 டன் தங்கம் இருப்பு இருக்கின்றது. இது 25 உலக நாடுகள் தங்கம் வைத்துள்ள அளவுக்கு இணையானது. லிபியாவில் சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கின்ற வகையில் கிளர்ச்சியாளர்களால் ஓர் அரசு நிறுவப்படுமானால் அந்த நாட்டில் போரினால் அழிவுற்ற நகரங்களை நிர்மாணிக்கின்ற வகையில்
நிதி உதவி செய்வதாக சர்வதேச நிதியத்தின் பிரதிநிதி டேவிட் ஹவ்லி தெரிவித்துள்ளார்.